விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முதல் நாள் வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, மெஹந்தி ஃபங்க்ஷன். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரபாவும் அவங்க அப்பாவும் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. அதை பார்த்து அனாமிகா செமைய டென்ஷன் ஆகிறாங்க. இவன் எதுக்கு இங்கே வரா கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து வா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாரு நம்ம விஜய் பார்த்துட்டு வந்து எதுக்காக இங்கே வர வேணாம் தான் சொன்னேன், ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு பிரபா பற்றி கேட்குறாங்க அனாமிகா ரகசியமாக. உடனே பிரபா வந்து நான் ஒன்றுமே பண்ண முடியல, விஜய் வந்து எங்கள் எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டு வந்து அனாமிகா வந்து இந்த விஜய்க்கு இதே வேலையை போச்சு டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து மருதாணி வச்சு விடுறாங்க. அப்போ வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, நம்ம பிரபா வந்து கூட்டு வந்து பிரபா கையிலையும் வச்சு விடுறாரு. அதை பார்த்து அனாமிகா செமைய டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து மகா வந்து என்ன பண்ணுறாங்க, சூர்யா வச்சு விடுவாரான்னு யோசிக்கிறாங்க. சூர்யா அவ்வளோ அழகாக வந்து எஸ்ன்னு போட்டுட்டு அழகாக வந்து மருதாணி வச்சு விடுறாரு. அதை பார்த்து ரசிக்கிறாங்க நம்ம மகா. கூல் ட்ரிங்க்ஸை நினச்சி வந்து ஹாட் ட்ரிங்க்ஸை வந்து மகாவும் சூர்யாவும் வந்து குடிச்சிடுறாங்க. அதனால் வந்து 2 பேருமே தன்னை மறந்துடுறாங்க. அப்போ 2 பேருமே வந்து அவங்களோட லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து சூர்யா சொல்கிறாரு, உங்ககிட்ட எனக்கு எல்லாமே பிடிக்கும், ஆனால் வந்து நீ வந்து மூஞ்சிக்கு எதிர வந்து அப்படியே வந்து திமிரா பேச மட்டும் தான் எனக்கு பிடிக்காதுன்றாங்க. இங்கே பாருங்கள், என்னை தவிர எந்த பொண்ணும் உங்ககிட்ட வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சூர்யா கிட்ட சொல்கிறாங்க. உடனே சூர்யா வந்து ஓ அப்படியா, அப்போது ஏதாவது ஒரு பொண்ணு என் கூட வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னோடனே, அந்த பொண்ணை நான் சும்மாவே விட மாட்டேன், அப்புறம் அவ்வளோதான் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஐயோ நான் பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்தோடனே 2 பேருமே வந்து அப்படியே எழுந்துக்கும் போது மகா வந்து என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணுமே சூர்யாவை கலாய்க்கிறாங்க. உடனே சூர்யா ரொம்ப பயந்துடும். உண்மையிலே நைட்டு என்ன நடந்தது, நைட்டு நிறைய நடந்தது, அதெல்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரியல, அன்னைக்கு ஸ்டோர் ரூமில் என்ன நடந்ததோ அதுதான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சூர்யா வந்து ரொம்ப பயந்து போகிறாரு. ஐயோ என்ன நடந்ததுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சூர்யா மகாவை லேட்டாக வரதை பார்த்து காயத்ரி வந்து கிண்டல் அடிக்கிறாங்க. 2 பேரும் என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து மகா, சூர்யா, அனாமிகா, விஜய் எல்லாருமே வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜோடியெல்லாம் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொன்னதால் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, விஜயும் அனாமிகாவும் ரொம்ப ஜோடியாக க்ளோஸாக டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு பிரபா மனசு கஷ்டப்படுறாங்க. உடனே பிரபா என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து அப்படி அப்படியே குடிக்கிறாங்க. அப்போ ஹாட் ட்ரிங்க்ஸையும் சேர்த்து குடிச்சிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு அப்படியே கேராக எடுத்து உடனே நேராக வந்து அந்த மேடைக்கு போகிறாங்க. போயிட்டு வந்து நேராக வந்து விஜய் வந்து அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. விஜய் நீ தான் என் உயிர், உன்னை நான் ஆழமாக நேசிக்கிறேன், ஐ லவ் யூ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. அதை பார்த்து அனாமிகா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, இங்கே பாரு, என்றைக்குமே நீ ப்ரோ தான், எனக்கு புரியுதா, நான் உன்னை எப்போவுமே விரும்புகிறேன், நீ என் ஃப்ரெண்டு, அனாமிகாவை தான் நான் லவ் பண்ணுறேன், அதனால் தப்பாக நினச்சிக்காது பிரபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க தங்கச்சி வர வச்சு எப்படியாவது விஜய் கூட சேர்க்கணும் தான் வந்து மகாவும் அப்புறம் அவங்க வீட்டில் எல்லாரும் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லி விட்டுறாங்க. இதனால் மகா மேலே எல்லாரும் கோவப்படுறாங்க. காயத்ரி அனாமிகாவும் மகா மேலே பகையை வளர்த்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலை எவ்வளோ சொல்கிறாரு சூர்யா, ஆனால் எல்லாருமே வந்து ஓவராக பண்ணுறாங்க. பாட்டி வந்து எல்லோரும் சமாதானப்படுத்துகிறாங்க. இதில் வந்து மகா மேலே எது தப்பும் இல்லை, தேவையில்லை மகா எல்லோரும் குறை சொல்லாதீங்க அப்படின்றாங்க. உடனே காயத்ரி செமைய டென்ஷன் ஆகிறாங்க. என் பிள்ளையோட வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு பார்க்குறீங்களா, மரியாதை இந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி அவங்க குடும்பத்தை ரொம்ப கேவலப்படுத்தி அமைச்சிடுறாங்க. அடுத்து மகா இதை பார்த்து மனசு கஷ்டப்படுறாங்க. சூர்யா அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. இது வந்து அனாமிகா ஃபேமிலிக்கு வந்து 2 கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடன்காரங்க வந்து தொல்லை பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, சூர்யா வந்து மகா சொன்னதால் அந்த கடனை அவரே ஏற்றுக்கின்னு தம்பிக்காக அடைக்கிறாரு. இந்த சூழ்நிலை அனாமிகாவுக்கும் வந்து விஜய்க்கும் வந்து நல்லபடி கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுது. அடுத்து வந்து 2 பேருமே வந்து வீட்டுக்கு வராங்க. இங்கே பிரபா மனசு கஷ்டத்தோடு அழுதுட்டுருக்காங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே இங்கே வந்து ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, மகா எனக்கு ஆரத்தி எடுக்கக்கூடாது, மகா வந்து வேணும்னே வந்து என் கல்யாணத்தை கெடுக்க பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. அதனால் எல்லாருமே சொல்கிறாங்க, ஆமாம் மகா ஆரத்தி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சூர்யா சொல்கிறாரு, இதை வந்து அனாமிகாவோட பெற்றவங்க சொல்லட்டும், மகா ஆரத்தி எடுக்கணுமா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே எங்கள் பணத்தை வந்து கேட்டு போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவோட வந்து பேரண்ட்ஸ் வந்து அனாமிகா அடக்கி வாசி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அனாமிகாவும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. மகாவும் ஆரத்தி எடுக்கிறாங்க. இது முடியுது.